கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் பெறும் தேவன் எபிசோட் 1507க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம், மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையை அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். பிரசங்கி மனுஷனை குறித்து அறிந்து கொண்டது அவன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு நன்மை பயக்கும். முதலாவது, ஒரு மனிதன் செய்கிற செயல் அவனுக்கு திருப்தியாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். பழிவாங்கும் நோக்கோடோ அல்லது பழி போடுகிற நோக்கோடோ இருக்கக்கூடாது. செயல்களிலே பரிசுத்தம், செய்கைகளிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பிறர் மகிழும்படியான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் அந்த மனிதனுக்கு நன்மையை தரும். மனுஷன் தன் செயல்களில், தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். எந்த வேலையாயிருந்தாலும், தொழிலாயிருந்தாலும், வியாபாரமாயிருந்தாலும் அல்லது உழைப்பாயிருந்தாலும் கூட அவன் செய்கின்ற செயல்களிலே மகிழ்ச்சி அவனுக்கும் கிடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். மகிழ்ச்சியற்ற செயல்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்காது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சில மகிழ்ச்சியற்ற செயல்களை செய்த காரணத்தினாலே தேவனிடத்திலே அவன் மன்றாடி தன்னை கழுவும்படியாக, அக்கிரமம் நீங்க, பாவம் நீங்க, கழுவி சுத்திகரிக்கும்படியாக பிரார்த்தித்து தன்னை பரிசுத்தமானாக மாற்றிக்கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் செயல்கள் எப்படி இருக்கிறது? உன் செய்கைகள் கண்காணிக்கப்படுகிறது தேவனால். எனவே உங்களுடைய செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருப்பதுதான் ஒரு மனிதனுக்கு நன்மையை தரும். எனவே செயல்கள், செய்கைகள் தனக்கும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியாய் அமையும்படியாக மனிதர்களுடைய செய்கைகள் எல்லாம் பரிசுத்தமாய் பிறருக்கு பயன்படுவதாய் மாறுவதாக. தொழில், வியாபாரம், வேலை எல்லாவற்றிலும் தேவன் மகிழ்ச்சியை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக, சமாதானத்தை தருவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொருவரின் கையின் பிரயாசத்திலும் மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.